அன்பு நண்பர்களே வணக்கம். காஞ்சி பரமாச்சாரியால் சில நேரங்களிலே அந்த காலத்தில் நிறைய பேர் அவரை பார்க்க வருவாங்க இல்லையா. சில பேர் போய் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கி உடனே தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் அங்கே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கள உடனே சந்திக்க மாட்டார், உட்கார வச்சுருவார். இது பல நேரங்களில் நடந்திருக்கு. சிலரை காக்க வைப்பார். நம்ம நினைப்போம், ஐயோ இவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிறோம், நம்ம கவனிக்காமல் இருக்கிறாரே அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் அதில் ஒரு விசேஷம் இருக்குது, அதில் ஒரு நுட்பம் இருக்குது. ஏன் அவர் அப்படி செய்கிறார் என்கிறதுக்கு ஒரு நுட்பம் இருக்குது. அவர் ஏதாவது ஒரு யோஜனை இல்லாமல் இப்படி செய்வாரா? அவருக்கு தெரியாதா என்ன கஷ்டம்னுட்டு? காரணம் என்னன்னா, நம்ம ஒரு பெரிய பிரச்சனையோடு போயிருப்போம் பார்த்தீங்களா. நம்ம பார்க்கும் பொழுதே அடுத்தடுத்து வர சில பேர்கிட்ட அவர் சிலது விசாரிப்பார். சில பேர் அந்த கதையை சொல்லுவாங்க. அந்த கதை நமக்கு காதில் கேட்குற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு விஷயம் விளங்கும். இனிமேல் அவர் காஞ்சி பெரியவர் அவருக்கு ஒரு ஆறுதலே சொல்ல வேண்டியில்லை, ஆல்ரெடி த காட் இட். அவங்களுக்கு என்ன ஆறுதல் வேணுமோ அது அங்கேயே கிடச்சிடுச்சு. ஒரு நாடகமாட்டம் நடத்திட்டார். இதை பாரு, உனக்கு நான் தனியாக பதில் சொல்ல வேண்டியில்லை, இவன் கஷ்டத்தை பார்த்தா உன் கஷ்டம் ஒன்றுமே போ அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு எப்பா நம்முடைய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை, அதை சால்வ் பண்ணணும், அதுக்கு எதாவது ஆறுதல் தேடணுன்ட்டு வந்தோமே. இப்போ இவர் ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பிரச்சனையை பார்க்கும்போது நம்ம பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு நினைக்க வைக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இல்லையா. நினைக்க வைக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம். நம்ம பரிதவிக்கிறவரை விட 100 மடங்கு பரிதவிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது அதுவே ஒரு ஆறுதல் தான் நமக்கு. அதுவே ஒரு ஆறுதல் தான். சாதாரண ஒரு வியாதிக்காக போகிறோம், ஆனால் நீக்க முடியாத ஒரு வியாதியோடு அங்கே கஷ்டப்படுறவங்களை பார்க்கும் பொழுது பரவாயில்ல, ஒரு வாரம் 2 வாரம் இருந்தால் கூட நமக்கு இது சரியாக போயிடும். இது நான் க்யூரபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வியாதிகளோட சில பேர் துன்பப்படுகின்ற பொழுது, க்யூரபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வியாதி கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல இது போயிடுமே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சி. அதே மாதிரி நம்ம கொண்டு போய் ஒருத்தவங்கள சேர்க்குறோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் குணமாயிடும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே சில பேர் அந்த வியாதியாலேயே முடிந்து போகிறார்களே, அவரை நினைக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. இது ரொம்ப முக்கியம். நம்ம எப்பொழுதுமே நம்முடைய விஷயம், நம்முடைய கவலை, நம்முடைய நிதி நிலைமை, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இதை மட்டுமே பெரிதாக நினைக்கின்ற பொழுது நமக்கு அது ரொம்ப அழுத்தமாக தெரியும், பெரிய சுமையாக தெரியும். ஆனால் இதை விட பெரிய பிரச்சனை வைக்கும் போது நமக்கு இந்த பிரச்சனைகள் தீருதோ இல்லையோ அவ்வளவு சுமையாக தெரியாது. இது ஒரு சைக்காலஜி. எவ்வளோ பெரிய விஷயம். எது நம்மாலே, நம்முடைய பணத்தினாலேயோ நம்முடைய மற்ற விஷயங்களாலே நம்மால் எது சரி பண்ண முடியும்? இந்த உடம்பில் இருக்கக்கூடிய மெக்கானிசம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வாய் ஒரு பக்கம் இழுத்துக்குது, பார்த்தோம்னா மூளையில் ஏதோ ஒரு சின்ன நரம்பு, நியூரான் அப்படின்னு சொல்கிறான். அந்த நியூரானுங்கிறது எங்கே கண்டுபிடிக்கிறது, அது ஒரு சிக்கலாக இருக்குது. இந்த நரம்பினுடைய மொத்த நீளம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதி ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் அனாட்டமி பாருங்கள் போய். எப்படி இதை சாப்பிட்ற இந்த சாம்பார் சாதமும் இந்த இட்லியும் இந்த தேங்காய் சட்னியும் எப்படி ரத்தமாக மாறுது, எப்படி செல்ஸாக மாறுது, எப்படி மெட்டாபாலிசம் நடக்குது, எப்படி ஆக்சிஜன் கிடைக்குது, எப்படி ஆட்டோமேட்டிக்காக அந்த நுரையீரல் சுருங்கி சுருங்கி விரியுது. நம்ம என்ன உள்ளே பூந்து பம்பாக இழுத்துறோம் இல்லையே. இந்த இதயம் விடாமல் துடித்து கொண்டே இருக்கிறதே. சில பேர் பார்த்தீங்கன்னா 100 வயசு 98 வயசெல்லாம் இருக்கிறாங்களே, எப்படி? இவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இவ்வளோ நன்மைகளை வைத்துக்கொண்டு நம்ம சங்கடப்படுறோம் இல்லையா. அதுக்காக தான் பெரியவார் சொல்வார், அதாவது சொல்லாமலே நமக்கு சில விஷயங்கள் உணர வைக்கப்படும். சொல்லாமலேயே. இது அந்த இடம் மட்டும் கிடையாது, இயற்கை பிரபஞ்சமே அப்படியெல்லாம் கொடுத்துருக்கு. பிரபஞ்சமே அப்படியெல்லாம் கொடுத்துருக்கு. அதாவது உங்களை விட பல சிக்கலில் உள்ளவர்கள். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம பொதுவாகவே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்ம மற்றவங்க நிலையை நம்ம எண்ணி பார்க்குறதே கிடையாது. நம்ம பிரச்சனைகளை எவ்வளவு சிக்கலாக்கி கொண்டு இருக்கிறோம், நம்ம கஷ்டம்தான் பெரிய கஷ்டமாக நினைக்கிறோம், நம்ம அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறதும் கிடையாது, அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறோம், அதனால் நம்ம அமைதியை இழக்கிறோம், பிரத்தியாருக்கும் அமைதியை இழக்க வைக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கட்டும், ஒரு தெருவில் இருக்கட்டும், ஒரு அமைதியை விட அமைதியின்மை அதிகமாக இருக்கிறது. அமைதிக்கான அத்தனை காரணங்கள் இருந்தாலும் கூட அமைதியின்மை அதிகமாக இருக்கிறது. இதில் முக்காவாசி அமைதியின்மை அவரவர்களாக ஏற்படுத்தி கொள்வது. அதனால தான் அந்த காலத்தில் ரிஷிகள் காக்கா கிட்டையும் நாய்கிட்டையும் பசுக்கிட்டையும் எருமைகிட்டையும் நம்மக்கிட்ட பணிபுரிகின்ற ஆள்கள்கிட்டையும் எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கலாம். சின்ன குழந்தைகிட்ட கூட எவ்வளோ விஷயங்களை கற்றுக்க முடியும் தெரியுமா. இதை தெரிந்து கொள்ளாதவரை நம்முடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாகத்தான் தெரியும்.
நம்ம அவங்க இடத்துல பொருத்தி பார்த்தா தான் நம்முடைய பிரச்சனை எவ்வளவு குறைவான பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது நம்ம ஏன் சடன்ட்டு உணர்ச்சி வசப்படுறோம்னா, திடீர்னு ஒரு கத்துறோம், அவனுக்கு பொறுப்பே கிடையாது, நீ ஒன்றும் சரி கிடையாது, நீ யூஸ்லெஸ், அப்படி இப்படின்னுட்டுலாம் தொட்டிடுறோம். நீ எப்பயுமே லேட்டு தான், நீ இப்படி தான் பண்ணுற, அப்படியெல்லாம் சொல்கிறோம். ஆனால் என்ன சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ரவீந்திரநாத் தாகூர் வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. அவர் பெரிய பணக்காரர், அவர் நிறைய வேலையாட்களெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு டிசிப்ளினா ரொம்ப பெருசாக நினைக்கக்கூடியவர், அவருக்கு எதுவும் தப்பு இருக்கக்கூடாது. அவர் வீட்டு வேலையாள் ஒரு நாள் வராமல் போயிடுறார். அப்போ டெலிஃபோன் எல்லாம் கிடையாது, ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு அப்படியே நிற்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. வரல. அப்போ வரலைங்கும் பொழுது தாகூர்ஜி அவரே எல்லா வேலையும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுது. பார்க்குறாரு, அவருக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது, கோபம் வருது, இவன் சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் போட்டானே, எல்லா வேலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கே அப்படின்ட்டு. மறுநாள் அவர் வர்றார். வருகின்ற பொழுது இவர் ரொம்ப கடுகடுப்பாக பேசுகிறார். என்ன நீ சொல்லாமல் லீவ் போட்டால் என்ன விஷயங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, தாகூர்ஜி, என்னுடைய மகள் இறந்து விட்டாள். அவர் சொன்ன வார்த்தை இதை தாகூர் ஒரு லெட்டரில் எழுதுகிறார். என்னுடைய மகள் இறந்து விட்டாள், நாங்கள் அவங்கள கொண்டு போய் ஈமக்கிரியெல்லாம் பண்ணி ஆகணும் இல்லையா, தாமதம் ஆகிடுச்சு, வரணுன்னுட்டே முடியல. பொலைட்டாக பதில் சொல்கிறார். நான் வரணும்னு நினச்சேன், வர முடியல. இப்போ எவ்வளோ பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. நம்ம சுற்றி இருக்கிறவர்கள், நம்மிடமும் பணிபுரிபவர்கள் எத்தனையோ சோகங்களை சுமந்து கொண்டு பணிபுரிகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வது கிடையாது. நம்ம கஷ்டம்தான் பெருசாக இருக்கு, இது நமக்கு தெரிவதில்லை. எத்தனை உடல் உபாதைகள், எத்தனை சோகம், நம்ம எல்லாம் சௌரியமாக இருக்கிறோம் நம்மளை தவிர அப்படின்ட்டு நினச்சிக்கிறோம். நாம் துன்பத்தில் துவழ்கிறோம். கணவனை இழந்த பெண்கள், அதே மாதிரி மனைவி இழந்தால் எவ்வளோ பேர், எவ்வளோ விஷயம். ஏன் கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, ஆனால் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும், ஆனால் வேலை செஞ்சு தான் ஆகணும், வேலை செய்யாமல் இருக்க முடியாது. அத்தனை கஷ்டத்திலும் அவர்கள் டியூட்டிக்கு போயிட்டே இருக்கிறாங்க, டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு டியூட்டிக்கு வராங்க. இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய சோகங்களை, அவர்களுடைய கஷ்டங்களை நாம் கொஞ்சம் அவர்கள் நிலையில் நின்று யோசித்து பார்த்தால், நம்முடைய சோகம், நம்முடைய கவலை, நம்முடைய கஷ்டங்கள் இவைகளெல்லாம் ஒரு கஷ்டமாகவே தெரியாது. நம்ம ஒரு விதத்தில் நம்மை பக்குவப்படுத்தி கொள்வதற்கும், கஷ்டங்களை கஷ்டமாக நினைக்காத ஒரு மனநிலையை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு தீர்வு சொல்வதற்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பயிற்சி, அந்த பயிற்சியை இறைவன் கொடுக்கிறான். அதனால் வாழ்க்கையில் நம்ம பல விஷயங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. நம்முடைய கடமை என்னவென்று சொன்னால், நம்முடைய கஷ்டத்தையே பெருசாக நினைக்காம இயன்ற அளவு மற்றவர்களுக்கு நம்ம கொஞ்சம் உபயோகப்படுற மாதிரி வாழ்கிறது இருக்குது இல்லையா, முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறது, முடிஞ்சால் ஏதாவது ஆறுதல் வார்த்தையை சொல்கிறது. இதன் மூலமாக நம்முடைய கஷ்டங்களும் குறையும். நீங்கள் ஒன்றும் வேணாம், நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு சொல்யூஷனை நோக்கி என்ன கிடைக்கலையே, ஒரு தீர்வு இல்லையேன்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்ககிட்ட ஒருத்தவர் கஷ்டத்தை சொல்கிறார், நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் ஈஸியாக அவருக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவீங்க. உங்கள் கஷ்டத்தை நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள், உங்களை மாதிரியே அவரும் உங்களுக்கு ஒரு தீர்வை சொல்லுவார். இது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுகின்ற பொழுது நம்ம கஷ்டங்களாகவே தெரியாது, மிக எளிதாக தீர்வுகள் கிடைத்துவிடும்.